பட் முதல் பாதியிலையும் சரி, ரெண்டாவது பாதியிலையும் சரி, கதையா பார்த்தா ரொம்ப கம்மியான விஷயங்களே இருக்கும். ஒரே மாதிரியான ஆக்ஷன் சீன்ஸ் ரெண்டு பாதியிலையுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஃபிளாஷ்பேக்ல சொல்லப்படுற கதைகளுக்கு இருக்கிற ரிஸ்க் ஒன்று இருக்கு. ஸ்டேக்ஸ்ன்னு எதுவுமே ஃபீல் ஆகாது. ஸோ படம் ஏன் அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடங்களை யோசிக்க வச்சிருச்சு படம். ஒரு சண்டை, அதோடைய டாமினோஸ் எஃபெக்டா அடுத்தடுத்து வர பிரச்சனைகள், இந்த ஆங்கிள் சுவாரஸ்யமா இருக்கு. பட் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான அடிதடி என்கவுண்டர் சுவாரஸ்யமா இல்லை. கடைசி 20-30 நிமிஷம் டிராமாவை ஒர்க் அவுட் பண்ண விதத்தில் தான் சொல்லி அடிச்சிருக்காரு மாரி செல்வராஜ். இத்தனைக்கும் ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு விஷயம் தான் நடக்கும். ஸ்டில் கேரக்டருக்கு அவர் கொண்டு வர சிக்கல்கள், அந்த ஊரில் திடீர்னு மாறுற சூழல், ஹீரோ எப்படி அதை ஓவர் கம் பண்ணியிருப்பாருங்கிற அந்த கியூரியாசிட்டின்னு எல்லாமே இந்த போர்ஷனில் படத்துக்கு சாதகமாக ஒர்க் ஆகுது. சாட்டிஸ்ஃபைங்கான கத்தார்டிக்கான அந்த எண்டுக்கு ஒரு ப்ரௌனி பாயிண்ட். இந்த பைசன் கதையில் ஆக்சுவலாக 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. ஒன்று, தன்னுடைய பையனை சுற்றி இருக்கிற பாகுபாடு, அரசியல் அடிதடி எல்லாம் பையனை எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது, எப்படியாவது அதையெல்லாம் தாண்டி அவனை நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடணும்னு நினைக்கிற ஒரு அப்பாவோட ஆசை, அக்கறை, பாசம். ரெண்டாவது, கபடியில் சாதிக்கணும்னு நினைக்கிற ஹீரோ கேரக்டர், அதில் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுதுங்கிற விஷயம். மூணாவதா, ஹீரோவுக்கும் அனுபமா கேரக்டருக்குமான ஒரு லவ் ஆங்கிள், அது படத்தில் ஒரு மேஜர் போர்ஷனில் இருக்குது.